வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு தங்கம் ரூ. 50 ஏறி இருக்கு. 24 கேரட் தங்கம் ரூ. 54 ஏறி இருக்கு. ஸோ 15,567 24 கேரட்டு. இது 14,270. வெள்ளி 2,37,000 ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். ஸ்பாட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. 95.56. என்ன பண்ணாலும் ரூபா இவ்வளோ பில்லியன் டாலர் வந்தது அது இதுங்கிறாங்க. ரூபாவை ஒன்றும் பண்ண முடியல. 90.4 வரைக்கும் போயிடுச்சு கச்சா எண்ணெய். இன்றைக்கி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 78 பாயிண்ட் மார்க்கெட்டு. அட் ஒன் டைம் -125 வரைக்கும் போச்சு. பேங்க் நிஃப்டி கார்த்தால நெகட்டிவாக இருந்ததை பாசிட்டிவ் ஆக்கியிருக்காங்க. ஓவரால் மற்ற எல்லாமே மார்க்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேமாக தான் இருக்குது. ஐடி மட்டும் விழுந்திருக்கு 1%. ஓவரால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸு 1.8% பாசிட்டிவ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1.5% பாசிட்டிவ், இன்ஃபி 3% காலி, டிசிஎஸ் 2% காலி, நாட்கோ முன்னாடியே 6-7% விழுந்தது, இன்றைக்கி இன்னொரு 1.1 காலி. ஈரான் என்ன சொல்லியிருக்கிறான், ஒரு அமெரிக்கன் சோல்ஜரை நீ கொன்னாலோ அவனை உயிரோடு பிடிச்சாலோ உனக்கு $30,000 கேஷ் இனாம் அப்படின்னு. அதனால் எங்கேயாவது ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் சுற்றிட்டு இருந்தா அவனை பார்த்தாலே $30,000 தான் ஞாபகம் வரும். ஸோ $30,000 கன்ஃபார்ம்ட். பட் ஈரானில் எவனும் இல்லை. ஸோ இது என்ன இன்டைரக்டாக சொல்கிறான்னா, வெளிநாட்டில் அரபில் இருக்கிறவங்கள நீ யாராவது டிஸ்கிரைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுண்டி கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ கில்லிங் ஆர் கேப்சரிங்கிறாங்க. உயிரோடு பிடிச்சாலும் இந்த பணம் கிடைக்கும், $30,000 அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் 16 பேர் யுக்ரைன் ரஷ்யா போரில் இறந்துருக்காங்க. ஒருத்தரை மாட்டி அடிச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் ரிசல்ட்டே வரல. பட் இது சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் அதர் எடிபிள் ஆயில், வீட் இது மாதிரி மார்க்கெட்டை பெருசாக அடிபடுது. இந்த ஈரான் பண்ணுற தகராறும் இதை அஃபெக்ட் பண்ணுது. கச்சா தேயிலை அஃபெக்ட் பண்ணுது. $90 மேலே போயிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதனால் குளோபல் ரிஸ்க் ஆஃப் அசெட் ஆஃப் பண்ணுறது ஜாஸ்தியாகிருக்கு. ரெண்டாவது நியூஸு, ஆர்பிஐ $60-70 பில்லியன் வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. $60-70 பில்லியன் ஆர்பிஐ கரெக்ட் பண்ணால் ஹெட்ஜிங் காஸ்ட்டுங்கிற பேர்லேயே $12 பில்லியன் கொடுக்கணும். ஸோ 70ல் 12 போச்சுன்னா கையில் வர்றது 58 தான். ஸோ அந்த ஆர்பிஐ டேக்ஸ் பேயர் பணத்தை $12 பில்லியன் கொடுத்தே ஆகணும். ஜெயின் ஸ்ட்ரீட்டு முதல் வாட்டி நஷ்டம் பண்ணியிருக்கு. உடனே இந்தியா ஆப்ரேஷனில் நஷ்டம்னு நினைக்காதீங்க. இங்கே பண்ணுற லாபத்தை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அங்கே ஏஐஎஃப் ஸ்டாக்கில் மங்காத்தாடி ஏஐஎஃப் ஃபண்டு $15 பில்லியன் மேலே லாஸ் ஆகிடுச்சு. அதனால் ஓவரால் லாஸு. இந்தியா பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு லாஸு. நாட்கோ ஃபார்மா நான் கன்சிடர் பண்ண சொன்ன கம்பெனி ப்ராஃபிட் 206 கோடி தான் வந்திருக்கு. இது சிம்பிள், இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸுங்க. இந்த வருஷமே அவர் 750 கோடி தான் ப்ராஃபிட் இருக்குன்னார். 206 கோடி ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இது ஏன்னா லெனடோ மைன் அப்படிங்கிறங்க அவங்களோடது ஒரு டெபில்மெண்ட்டோட சப்ஸ்டியூட் ட்ரக்கு. அது இப்போ யார் வேணால் பண்ணலான்னு ஆயிடுச்சு. ஹீரோஸ் மார்ஜின் ஹீரோடு ஆகிடுச்சு. அதனால் இவங்க கட்டப்படுறாங்க. இந்த அடாக் இன்கிரமில் 49% வரைக்கும் ஸ்டேக் ஏற்றிட்டாங்க. புதுசாக 2000 கோடி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறதுக்காக இருக்கலான்னு மார்க்கெட் நினைக்குது. எனிவே பேங்க்கிட்ட 1500 கோடி கேஷ் பேங்க்கில் இருக்குது. அப்போது ஒரு வார் செஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க 3500 கோடி. கம்பெனியோட ஸ்டாக்கு விழுந்திருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் விழுந்த காரணம் கம்பெனியை ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியல. 2 நாள் சேர்த்து 10% கிட்ட கரெக்ஷன். இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி லோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறச்சு 1-2ன்னு கன்சிடர் பண்ணி பேக்கெட்டில் போட்டுக்கிறது நல்லது. பிற்காலத்தில் நல்லது ரிசல்ட்டாக கொடுக்கும். ப்ளூ முத்தூட் ஃபின்கார்ப்புங்கிற கம்பெனி நெட் ப்ராஃபிட்டு 4 மடங்கு ஏறி 705 கோடி ரூபாய் வரைக்கும் தாண்டிடுச்சு. இந்த கம்பெனி இந்த நல்ல ரிசல்ட்லாம் காட்டுற காரணம் இப்போ ஐபிஓ வரப்போகுது. இந்த ஐபிஓ வந்தால் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க கோல்டு அங்கே இருக்காங்கன்னு டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸை படித்தா தெரியும். ரொம்ப கட்டுச்சு முழிச்சு இந்த ஐபிஓ வரப்போகுது. வோல்டாஸோட ப்ராஃபிட் 51% ஏறிடுச்சு. 212.8 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டு.
இதுதான் பெஸ்ட் இயராக இருக்கும். ஏசி நிறைய விற்றுருக்கும். அதுக்கப்புறம் அசோக் லேலண்டோட நெட் ப்ராஃபிட்டு வெறும் 1.5% ஏறி 667 கோடிக்கு தான் இருக்குது. இதில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ண போகிறாங்க. கமாடிட்டி ப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2000 கோடி வரைக்கும் காசு கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து புதுசாக கம்பெனியை ட்ரா பண்ணி ப்ராஃபிட்ஸை க்ரோ பண்ண போகிறாங்க. ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து Q1 ரொம்ப லோவாக இருக்குது. ரொம்ப லோ. இதில் வந்து புது ரேஞ்சோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஜாக்வார் டைப் 01 லான்ச் பண்ணுறாங்க. இது ரெண்டும் மார்க்கெட்டை போல்ஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாடா ட்ரஸ்ட் வந்து பல நேம்ஸை பார்த்துட்ருக்காங்க. யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சைலேஷ் சந்திரா டாடா மோட்டர்ஸும் டாடா ஸ்டீலோட நரேந்திரனும் இந்த ரேஸில் இருக்காங்க. 2 பேருமே நிறைய நாள் டாட்டாவில் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சஞ்சீவ் கோயங்காங்கிறவர் எழுதியிருக்காரு. நெவில் டாட்டா வந்து அண்ட் மாயா டாட்டா 2 பேருக்கும் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, சந்திரா போகிறது வந்து எங்களோட இன்டர்னல் பிளான்ஸை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. மஹேந்திரா வந்து என்ன நினைக்கிறாங்க, இசுசு கம்பெனி வாங்கினதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடச்சி, ஏன்னா அந்த கம்பெனியும் மெட்ராஸில் இருக்கிறதுனால டப்புன்னு ஒரு குயிக்காக ஒன்று கிடைக்கும்னு நினச்சி மார்க்கெட்டில் 12% ஷேர் வாங்குறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி 12% ரீச் பண்ணாங்கன்னா FI 31 இவங்க வந்து அசோக் லேலண்டை பிடிக்கிற மாதிரி வருவாங்க. டாடா நம்பர் 1, அசோக் லேலண்ட் நம்பர் 2, இவங்க நம்பர் 3rd பொசிஷனில் கிளியராக வருவாங்க. ஜைடஸும் சன் ஃபார்மாவும் இந்த வருஷத்தில் ஃபார்மா க்ரோத்தில் சூப்பராக ஏறி இருக்குது. சன் ஃபார்மா வந்து செமிக்ளூட்டேட்டோட ஷேர்னால ஏறி இருக்குது. ஜூலையில் 12% எகிரி இருக்குது இந்த ஷேர் வேல்யூ. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு முதல் வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கெயின் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் பாண்ட் ரேட்டிங் கிடச்சிருக்கு. இவங்களோட பாண்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடாக பார்க்கலாம்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் S&P 500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா RBI வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கும் 3 NBFC பேரை ரெகுலேட்டரி லேப்ஸுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க. அடுத்தது இன்ஃபோசிஸ் வந்து பில்டிங் AI டேலண்ட் இன்டர்னலி, அதாவது அவங்க கம்பெனிக்குள்ளேயே AI டேலண்ட் டெவலப் பண்ணுறது. ஏன்னா எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் ஆள் போட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து ரால்ஸ் ரைஸோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் டீல் போட்டு இந்தியாவில் வந்து ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.